ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. அம்பாசமுத்திரத்திலிருந்து மாஞ்சோலை ஹில் எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2.5 to 3 hours ஜேர்னிங்க. காலையில் 7:45 எடுப்பாங்க. ஸோ பஸ் நின்றுட்டுருக்கு. இன்னும் வந்து நமக்கு ஒரு 10 minutes இருக்குது மாஞ்சோலை கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஜேர்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் 7:30 மணிக்கு அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. அம்பாசமுத்திரத்திலிருந்து மாஞ்சோலை போகிற பஸ் இது. கோதையாறு அப்படிங்கிற பிளேஸ்க்கு அம்பை ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து நம்ம மாஞ்சோலை போவோம். மாஞ்சோலை வனதேவதைன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டு. எல்லோ கலர் மினி காட் செக்ஷனில் போகிற பஸ்ஸுங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல பஸ்ஸு. நாம் போர்ட் பண்ணியாச்சுங்க. பஸ்ஸு பேக் வச்சுட்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் கண்டக்டர் உட்காருவாங்களாம். அதனால நாம் சைடு வியூவில் தான் பார்க்க போகிறோம். பட் அதுவும் நல்லாவே இருக்கும், சூப்பராக. இங்கே பாருங்கள், நாம் அம்பாசமுத்திரத்திலிருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் மாஞ்சோலை. ஸோ இந்த பஸ் வந்து ஊத்து கோதையாறு வரைக்கும் போகும். மாஞ்சோலையெல்லாம் கிராஸ் பண்ணி கூட மணிமுத்தாறு வழியாக தான் போகும். காலையில் 7:45 கிளம்பியிருக்கோங்க. 2.5 hours ஜேர்னின்னு சொன்னாங்க. ஸோ நாம் இந்த பஸ்ஸில் போயிட்டு மாஞ்சோலை எஸ்டேட்குள்ளெல்லாம் போக முடியாதுங்க. அதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா பர்மிஷன் வாங்கணுமாமா. அதனால் நம்ம பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே திரும்பி வந்துட போகிறோம், எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ யாராவது வந்தீங்கன்னா கூட மாஞ்சோலை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும். இல்லாட்டி பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போகிற வழியிலேயே வந்து மணிமுத்தாறு பார்க்குற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே இறங்கிக்கலாம் திரும்பி வரும்போது கூட. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். அம்பாசமுத்திரத்திலிருந்து நாம் மேலே மலை மேலே வரைக்கும் போகிற வீடியோ ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்குங்க. நாம் அம்பாசமுத்திரம் டவுன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, தாமிரபரணி ஆறுன்னு தான் நினைக்கிறேன். இது திருமுனை முத்தாரான்னு தெரியல. இங்கிருந்து தெரியுது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் பியூட்டிஃபுல்லா. கல்லிடை குறிச்சி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அம்பாசமுத்திரத்துல தாண்டனே வந்துருச்சு கல்லிடை குறிச்சி. ஒரு 2 kilometersலயே. நாம கல்லிடை குறிச்சி கிராஸ் பண்ணியாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டக்டர்னாவே சொன்னாங்க, நாம செக் போஸ்ட்ல கேட்பாங்களாம் எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து டூரிஸ்டாலாம் உள்ளே போக முடியாது. இன்கேஸ் அலோவ் பண்ணாட்டி நம்ம செக் போஸ்ட்டில் இறங்கிட்டு மறுபடியும் இந்த பஸ் வந்து உடனே கிளம்பிடுவாங்க. இந்த பஸ்லேயே நம்ம கீழே வந்துட வேண்டியதுதான். பஸ் ஜேர்னிக்கு மட்டும்தான் அலவுடு, உள்ளே போகிறதுக்கெல்லாம் அலவுடு கிடையாது வெளியாட்களுக்கு. ஸோ நம்ம கல்லிடை குறிச்சியிலிருந்து டேர்ன் பண்ணியாச்சுங்க. நம்ம ஹில்ஸ் போகிற வழியில். இது வந்து மணிமுத்தாறு ஃபால்ஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வழியில் தான் வந்து நம்ம மாஞ்சோலை ஃபாரஸ்ட்டுக்கும் போகணும். மேலே ஊத்துங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அது வரைக்கும் பஸ் போகுமா.
நம்ம கல்லடைக்குறிச்சி தாண்டி கல்லடைக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காட் செக்ஷனுக்கு உள்ள திரும்பணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வியூ கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. பியூட்டிஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. மணிமுத்தூர் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாலாம் வந்து இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்துருச்சாங்க. அதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களாம். நம்ம கூட ஜேர்னி பண்ணுற ஒரு பிரதர் சொன்னார். அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆகுதுல இங்கே வந்து நிறைய ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் எல்லாம் ஆகிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு தான் வரணும். வரதா இருந்தால் அலோவ் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. குளிக்க உள்ளே போகணும்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. கடற்காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சேர்ந்த இடங்கள்ங்க. கீழே இப்போ நாம் போயிட்டுருக்கிற ஏரியா மேலே மலை மேலே இருக்கிற எஸ்டேட்ஸு எல்லாமே வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சேர்ந்தது. அங்கேருந்து லீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க போல். இப்போ மறுபடியும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே கண்ட்ரோல் எடுக்கிறாங்கங்க ஃபுல் ஏரியாவையும். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க மாஞ்சோலை நியூஸு. எஸ்டேட்ஸும் ஃபுல்லாக வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. லீஸ் முடிஞ்சங்காட்டி. மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மணிமுத்தார் ஃபால்ஸோட சேர்த்து டேமும் இருக்குங்க. மணிமுத்தார் டேம் ஃபால்ஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே போகிறதுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. மழை அடிவாரத்துக்கு வந்தோடனே சாரல் போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மணிமுத்தார் வந்தாச்சுங்க. கீழே லைக் கரெக்டாக ஹில்ஸ்க்கு கீழே இருந்தே வந்து மணிமுத்தார் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு மணிமுத்தார் ஃபால்ஸும் மணிமுத்தார் டேமும் இருக்குது. இது வந்து திருநெல்வேலி மாவட்டம். தென்காசியிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள ரீச் ஆயாச்சு. காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இது மணிமுத்தார் டேம் இருக்கிற ஏரியா. நமக்கு ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேலே இஷ்யூ நடக்கிறதுனால அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எஸ்டேட் பீப்புளை தவிர மீதி வந்தவங்க எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டாங்க அந்த செக் போஸ்ட்டில். ஸோ இங்கே இதெல்லாம் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸு. ஸோ இதுவும் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சா தான் உள்ளே விடுறாங்களே. ஸோ நாம மணிமுத்தார் டேமை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க வியூ. நாம வந்த அன்னைக்கு பார்த்தா யாரையுமே அலோவ் பண்ணலைங்க. நம்மளை மட்டும் தானே பார்த்தா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் சரி, டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் சரி, யாரையுமே அலோவ் பண்ணல. பட் ஆனால் நமக்கு மணிமுத்தார் டேம் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நாம் இது பார்த்துட்டு கீழே போனால் நம்ம மணிமுத்தார் டேம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷட்டரையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். வாங்க, கீழே நம்ம ஒரு நடைய போடலாம். இந்த பியூட்டிஃபுல் வியூ பார்த்துட்டு செக் போஸ்ட் பக்கத்தில்
we are going back to மணிமுத்தாறு டேம் பார்த்துட்டு நாம அடுத்தடுத்த லொகேஷன்ஸ்க்கு போலாங்க. வாங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தா மேலே கோதையார் டேம்னு ஒன்று இருக்குங்க. அங்கே ஃபுல்லானாதான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். இது வந்து இன்னுமே கம்மி தான், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தண்ணி மழை காலத்தில் கூட. சூப்பராக இருக்குங்க. ஆனால் லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கு. நம்ம பஸ்ஸில் ஜேர்னி பண்ண விட்டுருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை விடலை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. செக் போஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ இது பின்னாடி ஷட்டர்ல இருந்து தண்ணி போகிற வழி ஒரு கால்வாய் இருக்கு. இதுக்கு கூட கோபுரம் மாதிரி எல்லாம் வியூ போட்டிருக்காங்க பாருங்களா, சமல. கீழே மணிமுத்தாறு இருக்கு, கீழே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அங்கே போய் தான் நம்ம பஸ் எடுக்கிறோம். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தவங்களை கூட விடலைங்க. தலைவாய்க்கால் மதகுன்னு போட்டிருக்காங்க. மெயின் கெனால் ஹெட்ஸ் லூயிஸா இது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது. அங்கிருந்து நடக்கிற வழி எப்படி இருக்கு பாருங்களா, வைல்டா. ஸோ நம்ம மேலிருந்து கீழே வந்தாச்சுங்க. செக் போஸ்ட்ல இருந்து இங்கே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க, அசோக் பில்லர் எல்லாம் போட்டு. ஸோ இங்கிருந்து இந்த சைடு நடக்கணுமா டேம்க்கு. ஸோ போயிட்டு குயிக்காக ஒரு லுக் விட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ செக் போஸ்ட்லேருந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து வந்தால் நம்ம மணிமுத்தார் டேமோட ஆர்ச் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே உள்ளே போயிட்டு ஒரு 100 மீட்டர்ஸில் லெஃப்ட் திரும்பினா டேம் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஆர்ச்சை தாண்டி உள்ளே வந்தோடனே திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. மக்களே இல்லை, நாம் வந்து வீக் டேயில் வந்திருக்கோம். அண்ட் மழைக்காலம் வேறு, அதனால அவ்வளோ டூரிஸ்ட் எல்லாம் யாரும் இல்லை. ரொம்ப என்ன சொல்கிறது, செக்லூடட் டேம்னு சொல்லலாம் நம்ம மணிமுத்தாறு. ஸோ நாம் அந்த சைடு ஒரு செக் போஸ்ட் பக்கத்தில் ஒரு மதகு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து பெருங்கல் மதகு அப்படின்னு ஒரு மதகு இருக்குது. இங்கே பாருங்களேன், நேச்சுரலாக வந்து இந்த ஹில்ஸில் இருந்தே வந்து மதகை உருவாக்கியிருக்காங்க. ஹில்ஸில் அது ஒரு தனி ஒரு கேவ் மாதிரி பண்ணி அதிலிருந்து மதகு பண்ணியிருக்காங்க. இங்கே வருது பாருங்க தண்ணி மதகுல இருந்து. வாவ், டனல் மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ள. ஓ மை காட். ஸோ இங்கிருந்து வந்து ரிவர் மாதிரி போகுது. 2-3 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பாடி, கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா தாங்க. பாதுகாப்பாக தான் வரணும். நீங்களா வரதுனா கூட ஜஸ்ட் லைக் தான் தண்ணிக்குள்ளே இறங்கிடாதீங்க. நல்லா பார்த்துட்டு சேஃபான இடமா இருந்தால் மட்டும் இறங்குங்க. நாம் பெருங்கல் மதகு பார்த்துட்டு அங்கிருந்து மேலே போயிட்டுருக்கோம் டேம் வியூ பார்க்குறதுக்கு. கீழே ஒரு சின்ன பார்க் மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லை, எதனாலன்னு தெரியல. மாஞ்சோலை மணிமுத்தாறுலேருந்து மாஞ்சோலை ஏரியாவே வந்து ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மக்களை விட மாட்டேங்கிறாங்க, ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. செம்ம பீஸ்ஃபுல் பிளேஸுங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து பாபநாசம் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான அவுட்டிங் லொக்கேஷன் வரணும்னா இங்கே வரலாம். அவ்வளோ ரம்யமாக இருக்குது. நம்ம டேம் மேலே போக போக மேலேருந்து கிடைக்கிற வியூ அநியாயத்துக்கு இருக்குங்க. காத்தோட சத்தம், குருவிகளோட சத்தத்தை தவிர ஆள் அரவமே இல்லை. அவ்வளோ சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓ மை காட். சுத்தியும் மலைகள், காடுகள், அமைதியா இருக்கிற ஒரு டேம்னா நம்ம மணிமுத்தாறு டேம் தான் போல. இது வரைக்கும் நான் பார்த்த டேம்ஸ்லயே இவ்வளவு சைலண்டா இருக்கிற டேமு மணிமுத்தாறு டேம் தாங்க. கீழே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ. இங்க பாருங்க, ஐயோ. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பிளாங்கெட் போட்ட மாதிரி தான் இருக்கு. பச்சை கம்பளி விரித்தார் போற ஒரு அழகுங்க. ஐயோ, இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம். அங்கங்க இந்த மாதிரி மலை குன்றுகள் இருக்கு.
நாம அந்த சைடு தான் செக் போஸ்ட் இருக்கு, அங்க இறங்கி தான் நாம இது வரைக்கும் வந்திருக்கோம். அண்ட் அட்லாஸ்ட் நாம மணிமுத்தாறு டேம் மேல வந்தாச்சுங்க. வா, இங்க பாருங்க வியூவ. ஓ மை காட், வேற லெவலுங்க. ஐயோ, அநியாயத்துக்கு இருக்குங்க. இந்த மலைகளுக்கு பின்னாடி தான் வந்து மாஞ்சோலை எஸ்டேட் எல்லாம் போற வழி. இது ஃபுல்லாவே வந்து டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிசோர்ட் ஃபாரஸ்டா மாத்த போறாங்களா. பா, எப்படி இருக்குங்க பிளேஸ். ஐயோ, தண்ணி லெவல் பாருங்க. இது வந்து ஒரு 20% தான் இருக்கும் போல. ஆக்சுவலா அங்க தெரியுது பாருங்க, இந்த நேரு 1 லைன் மேல இன்னொரு லைன் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் 3 லைன் இருக்குங்க. அந்த 3வது லைன் வரைக்கும் தண்ணி இருக்கும் போல. அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க தண்ணி. மழைக்காலம் வந்து கூட தண்ணி இவ்வளவு கம்மியா இருக்குன்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய நிலைமை தான். ஸோ ரிசோர்ட் ஃபாரஸ்ட்டாக மாற்றினா இன்னும் வந்து நிறைய தண்ணியை சேமிக்க முடியும் தான் நினைக்கிறேன். டீ எஸ்டேட்ஸ் இருக்கிறத காட்டிலும் நிறைய மரங்கள் இருக்கிற வனங்கள் ஆயிடுச்சுன்னா மேலேருந்து நிறைய தண்ணி நமக்கு கீழே கிடைக்கும். ஸோ நல்ல விஷயம் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸ் தெரியுதுங்க, ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க ஃபால்ஸ். வாவ், அநியாயம், ஆப்போசிட்ல இருக்கிற மலைகளையே மறைச்சிருச்சுங்க. ஐயோ, வேற லெவல். ஷட்டர் அங்க இருக்கு, நம்ம ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம் வாங்க. மெயின் ஸ்லூயிசஸ் இருக்கிற ஏரியா தாங்க, ஷட்டர் இருக்கிற ஏரியா தான் மணிமுத்தாறு டேம். இங்கிருந்து பார்க்குற வியூ அமேசிங்கா இருக்கு. காத்து பலமா வீசுது, அதனால அலைகள் நல்லா அடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் டூரிஸ்ட நிறைய அலோவ் பண்றதுல போல சீசன் டைம்ல, அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்துல. இங்க மேல இந்த மலை மேல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அங்கிருந்து பாக்குறதுக்கு இன்னுமே அமேசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அழகா டேம் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை குன்று மேல வியூ பாயிண்ட் வச்சிருக்காங்க பாருங்களா. ஸோ என்ட்ரன்ஸ்லயே வந்து மேல ஏறுறதுக்கான படிக்கட்டுகள் இருக்கு. வாங்க போலாம். இதுவே பயங்கர வைல்ட்னஸா இருக்குங்க, யாருமே இல்ல. ஏதோ ஒரு ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. ஃபுல்லா குன்றுகள் தான். இந்த இடுக்குள்ள படி கட்டி வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். மேல வியூ அமேசிங்கா இருக்கும். நம்ம கீழ இருந்து படிக்கட்டுகள் ஏறி வந்துட்டு இருக்கிற ஏரியா பாருங்க. அங்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் இருக்கு, நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். மேல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த குன்றுல இருந்து அங்க போறதுக்கு ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. எப்போ கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் தான், பட் இருந்தாலும் போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு 20-30 படிக்கட்டு தான், மேலே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங்கா இருக்குங்க. எப்போ இங்க பாருங்க, நம்ம மேல வந்தாச்சு. Oh my God, இங்க பாருங்க, அடுத்த குன்றுக்கு போறதுக்கான பிரிட்ஜ். ஐயோ, அநியாயத்துக்கு இருக்குங்க வியூ. இங்க பாருங்க, கிராஸ் பண்ணி போலாம் வாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறோம். கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ஹைட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அடங்கிடும். இங்க கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா பெரிய மதகு அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கதான் இருக்கு. இந்த மலைக்குள்ளேயே குடஞ்சு வெளியே போகுதுங்க.
வேற லெவல்ல. அந்த மதகுக்கு போகிறதுக்கு கீழே ஒரு வழி இருக்கு பாருங்க. அப்பா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஸோ வரதா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, இல்லை யாராவது கூட வாங்க. தனியாக வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். இருந்து தெரியுது பாருங்க, நமக்கு ஃபுல் வியூ பார்த்தலாம். மணிமுத்தாறு டேமோட ஃபுல் வியூ. நாம வந்த வழி, கீழே இருக்கிற சின்ன பார்க்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிகள், இதை விட வேற ஒரு அழகை பார்க்கவே முடியாது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில்ங்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, வரேவா, நம்ம அங்கிருந்து தான் வந்தோம். ஒரு 10 மீட்டர்ஸ்னாலும் செம த்ரில்லிங்கா இருக்கு. ஏன்னா காத்து வேற பயங்கரமா அடிக்குதா, எங்க நம்ம கீழே தள்ளி விட்டுருந்தே இருக்கு. கீழே எவ்வளவு டீப்பா இருக்கு பாருங்க. Oh my God, அநியாயம். The awesome மணிமுத்தாறு டேம்ங்க. சரி வாங்க போலாம். காத்து பயங்கரமா அடிக்குது, நிறைய தூக்கிட்டு போயிருப்போம். நம்ம மணிமுத்தாறு டேம் வியூவை நம்ம குளிர பார்த்தாச்சுங்க. கேப்பையே தூக்கிட்டு போல காத்து. கிராஸ் பண்ணிடலாம் சீக்கிரம். எதிர்பார்க்கல மணிமுத்தாறு டேம்ல இவ்வளோ சூப்பரா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு. வேற லெவல் வியூங்க. இங்க பாருங்க, இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம பின்னாடி பாக்குற வியூ சான்ஸே இல்ல. நம்ம மேல இருக்கிற வியூ பாயிண்ட்ல இருந்து கீழே இறங்கி வந்தாச்சுங்க. அப்பா, மணிமுத்தாறு டேம கண் குளிர ரசிச்சாச்சு. சத்தியமா இந்த வியூல இருந்து போக மனசே வரலைங்க. அழகா ஒரு அருவி விழுற சீனு, மேகங்கள் மறைச்சிட்டு டேமோட வியூவு, சுத்தியும் மலை குன்றுகள். அப்பா, வி கான்ட் ஆஸ்க் ஃபார் மோர். தேங்க்ஸ் கடவுளேன்னு தான் சொல்லணும் இந்த அருமையான ஒரு டைமை நமக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல்சோ என்ஜாயிங். வாங்க கீழே போலாம். கீழே பாருங்க, மேலையும் வியூ அடிச்சுக்கவே முடியாது, கீழே இருக்கிற வயல்வெளிகள், தென்னைமர தோப்புகளோட வியூவையும் அடிச்சுக்க முடியாது. ஆத்தோட கரையிலேயே இருக்கிற இடங்கள் இதெல்லாம், அதனால செம்ம பசுமையா இருக்கு. நாம டேம்ல இருந்து மறுபடியும் கீழே வந்தாச்சுங்க. இங்க கவர்மெண்ட் ஃபிஷ் ஃபீட் ஃபார்ம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கெனால் போகுது. ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி. மறுபடியும் நாம் அந்த ஹில்ஸ் இருக்கிற ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் பாருங்க. இங்கிருந்து தான் வந்து அங்கே மேலே மாஞ்சோலைக்கு போகிற ரூட்டு. ஸோ இங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் போனால் நமக்கு மணிமுத்தாரோட பஸ் ஸ்டாப் வந்துடும். வாங்க அங்கே போகலாம். அங்கே போயிட்டு பஸ் எடுத்துக்க வேண்டியதுதான். நாம் மணிமுத்தாறு அணையை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. நல்ல மேகமூட்டத்தோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. இங்கே நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் போலீஸும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் பட்டாலியன் சென்டர் வேறு இருக்குது, அதனால நிறைய சர்வீஸ் பீப்புள் தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, டேம்ல இருந்து தண்ணி போகிற ரூட்டு கெனால். இது செமையா இருக்குல்ல. நாம கீழே மணிமுத்தாறு டவுன் வந்தாச்சுங்க. டவுன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி கிராமம்னு வச்சுக்கோங்களா. டேம் இருக்கிற இடத்துல அங்க குடில்கள் வாடகைக்கு விடப்படும் போட்டிருக்காங்க. சாதாரண குடில் நாள் ஒன்றுக்கு 300 மட்டுமே. நவீன குடில் ஏசினா 600 ருபீஸ்க்கு. ஒரு நாள் என்பது காலை 8 மணி முதல் மறுநாள் 8 மணி வரை மட்டுமே கணிக்கிடப்படும்னு போட்டிருக்காங்க.
ஸோ சூப்பருங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் இங்கே இருக்கு பாருங்கள் குடில்கள். நல்லா டெரஸ் பில்டிங்ஸ் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது கூட நீங்கள் புக் பண்ணுறதுனா கூட புக் பண்ணிக்கலாம். தங்கும் விடுதிகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஒரு டிஃபன் ஷாப் இருந்துச்சுங்க. சாப்பிட்டு மணிமுத்தாறில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மாஞ்சோலை மேலே போயிட்டு வரலான்னு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி மணிமுத்தாறு டேமோட முடிஞ்சு. பட் இங்கேயும் வந்து வியூஸ் சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் நமக்கு ஆறுதலுக்கு மணிமுத்தாறு பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. see you from மணிமுத்தாறு.